சுசுகியோட ஜிக்ஸர் SF250 ஆமாங்க. சொல்லப்போனால் இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள். பட் நிறைய பேருக்கு இந்த வெஹிக்கிளை பற்றி தெரியல, அதுதான் உண்மை. ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவ் அப்படியே ஒரு ஷார்ப்பான ஸ்டைலில் வரும் இந்த வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றது. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு குறை கிடையாது. டிசைன் விஷயத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான அப்பியரன்ஸ் கொடுக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபுல் LED செட்டப், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாதிரி ஃபீச்சர்லையும் நல்ல ஒரு ரேஞ்சிலே எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினும் ஒரு 249cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக்ஸ் 4 வால்ட்டுக்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின். அப்போ 250cc செக்மெண்ட்டுக்கு ஆயில் கூல்டான்ற மாதிரி யோசிக்காதீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில் கூலிங் சிஸ்டம் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். இது சொல்லப்போனால் இந்த ஆயில் கூல் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சதே சுசுகி தான். அப்படின்னா பார்த்துங்கப்பா இதில் இருக்க அந்த ஆயில் கூலிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றத. அதுக்கு அடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். என்ன ஸ்லிப்பர்ஸ் கிளச் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பெட் மல்டிப்ளேட்லேயே நிறுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த வெஹிக்கிளுக்கு அது எனஃபாக இருக்குது. அதுக்கு அடுத்து இதோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 26.13 bhp பவர்ஸும் 22.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் முடியாது. பவர் பொறுத்தளவுக்கு ரொம்பவும் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். KTM அளவுக்கு இல்லைனாலும் மற்ற காம்படிட்டர்ஸை விட இது கொஞ்சம் அதிகம் தான். அதுக்கடுத்து டாப் ஸ்பீடு 150 km/h. அந்த வண்டியோட டேக் பண்ணி அந்த வண்டியை நீங்கள் நல்லா புஷ் பண்ணுறீங்கப்போ 160 கிட்ட வரைக்கும் கூட நீங்கள் இந்த வெஹிக்கிளை புஷ் பண்ணலாம். கெப்பாசிட்டி இருக்குது, நீங்கள் ஓட்டுறதுல தான் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் சேஃப்டி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நீங்கள் சேஃபாகவே ஓட்டலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்லோவாக ஓட்டினா சேஃபாக இருக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 36 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சைடு பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அந்த அதர் சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 35+ நல்ல ஒரு மைலேஜ் ஃபிகர்ஸும் இந்த வெஹிக்கிள் கிட்ட இருக்குன்றப்ப மைலேஜ்லையும் பெஸ்ட்டான ஒரு இன்ஜின். அதான் அதெல்லாம் பர்ஃபார்மன்ஸும் நல்லா ஆஃபர் பண்ணுதுன்றப்ப ரிஃபைன்மெண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஒரு இன்ஜினில். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப், ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பின்னாடியும் டிஸ்க்கு, டுவெல் சேனல் பேஸ். பிரேக்கிங் பெருசாக சொல்ல முடியுமில்ல, சிறுசாக சொல்ல முடியுமில்ல, நல்ல பிரேக்கிங் அதில் யூஸ் பண்ணிக்கிறது அந்த வண்டிக்கு ஓகேவாக இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 161 kg, சீட் 800 mm கிட்ட தான் வருது. ஓரளவு ஒரு டீசெண்டான டைனமிக்ஸ், ஆவரேஜான பீப்புள்ஸால் இந்த வெஹிக்கிளை ஈஸியாகவே ஹேண்டில் பண்ண முடியும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 2,27,000 ஸ்டார்டிங் ஆகுது. இந்த பேசிக் மாடல்ன்றது ரியலி ஒரு அஃபோர்டபுளான ஆப்ஷன். டாப் மாடல் 2,53,000 முடியுதுன்றப்போ ப்ரைஸிங் விஷயத்தில் ரியலி ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். அப்படினால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. சரி,